Students, last class we have studied partition of Bengal. I have taken already partition of Bengal shortly. Today I will start partition of Bengal. Okay, ma? Okay. Listen. Partition of Bengal. Partitioned by Lord Curzon. Okay. Partition of Bengal in 1905 was the most unpopular of all because that is happened in the Bengal. Okay. The partition led the widespread protest all across India, starting a new phase of the Indian national movement. Okay, Indian national movement. Partition of Bengal was partitioned by Lord Curzon in which year? 1905. Okay, the most unpopular of all. What is important incident happened in India. That is widespread. Widespread means இந்தியாவில் எல்லா இடமுமே இது பரவியது. So the people suffered a lot. Okay. See, the idea of partition was devised to suppress the political activities against the British rule in Bengal by creating a Hindu-Muslim divide. Okay, Hindu-Muslim divide. The idea of the partition was devised to suppress the political activities. Political activities. What is my political? அரசியல் ரீதியான problem. Okay, against the British rule. Against the British rule. In Bengal. எங்கே நடந்துச்சு? பெங்கால் நடந்துச்சு. யாருக்கு எதிராக நடந்துச்சு? பிரிட்டிஷுக்கு எதிராக நடந்தது. கிரியேட்டிங் ஹிந்து முஸ்லீம் டிவைட். இது எதனால ஹிந்து முஸ்லீமை டிவைட் பண்ணணும், அவங்கள ப்ராப்ளத்தை கொண்டு வரணும், அவங்களுக்கு ஒற்றுமை இருக்கக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்து. ஓகே, ஹிந்து முஸ்லீம் டிவைட். It was openly started that the objective was partitioned was to curtail Bengali influence and weaken the national movement. நேஷனல் தேசிய ஒருமைப்பாடை குலைப்பதற்காக, அதாவது தேசிய ஒருமைப்பாடு இருக்கக்கூடாது, இந்தியாவுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடாது, அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்து முஸ்லீம் டிவைட். ஓகே, பை பிளேசிங் பெங்கால் அண்டர் 2 அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட். லார்ட் கர்ஷன் reduced the Bengali speaking people to the linguistic minority in a divide Bengal. Okay, என்ன செய்தாங்கன்னா by placing Bengal under the 2 administrative unit, 2 யூனிட்டை கொண்டு வந்தாங்க. அது என்னென்னா, ஹர்ஷன் ரெடியூஸ் த பெங்காலை என்ன செய்யணும், பெங்கால் லாங்குவேஜ் பேசக்கூடிய, அதாவது ஸ்பீக்கிங் பீப்புள் டு த லிங்குஸ்டிக், அந்த பெங்காலி லாங்குவேஜ் பேசக்கூடிய மைனாரிட்டி பீப்புளாக இருக்கவங்கள என்ன செய்யணும், டிவைட் பண்ணி பெங்காலை 2 டிவைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஓகே, சி, லார்ட் கர்ஷன் அசஸ்ட் முஸ்லீம் தட் in the new province of East Bengal, Muslims would enjoy a unity which they never enjoy since the days of the Mughal. நல்லா புரிஞ்சுங்க. லார்ட் கர்ஷன் டிவைட் பண்ணிட்டு என்ன சொன்னார், முஸ்லீம்ஸ் that in the new province East Bengal Muslim would enjoy. ஓகேயா, ஒரு ஏரியாவில் முஸ்லீம்ஸ் இருக்கணும், which they never enjoy since the days of what? Mughals. ஓகே, since the days of Mughals ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்தாங்க, அங்கங்கே என்ன செய்தாங்க, முஸ்லீம்ஸ் இருந்தாங்க இல்லையா, அதனால என்ன செய்தாங்க, பெங்காலை 2 டிவைட் பண்ணு. இன்ஸ்டெட் ஆஃப் dividing the Bengali people along the religious line, partition united them. ஸோ இப்படி இருக்கும்போது பெங்கால் டிவைட் பண்ணும்போது people along the religious line partition united them. அங்கங்கே மத சார்பாக மக்களுக்குள்ளே என்ன பிரிவினை ஏற்பட்டது. The growth of regional language newspapers played a role on building a sense of proud Bengali identity. ஓகே, த க்ரோத் ஆஃப் ரீஜனல் லாங்குவேஜ். இதனால் என்னாச்சு, இப்போ ரீஜனல் லாங்குவேஜ்னால் மதர் டங் லாங்குவேஜ், அந்த ஏரியாவில் பெங்காலி பீப்புள் என்ன செய்தாங்க, நியூஸ் பேப்பர்ஸில் நிறையா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி பெங்கால் 2 டிவைட் பண்ணிட்டாங்க. அதனால் என்ன செய்தாங்க, பெங்கால் பீப்புளுக்குள்ள ப்ராப்ளம். இதனால் என்ன ஆகுது, ஒரு நல்ல ஒரு ப்ராப்பராக யூனிஃபிகேஷன் இல்லைங்கிற ஒரு ப்ராப்ளம் உருவாகிட்டே இருந்தது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டி பார்ட்டிஷன் பெங்கால். இதனால்
அதுக்கு எதிராக என்ன செய்துச்சு, ஒரு பெங்கால் மூமெண்ட் உருவாகியது. தட் இஸ் ஆன்டி பார்ட்டிஷன் மூமெண்ட். வித் த ஃபெயிலியர் டு அனௌன்ஸ் த பார்ட்டிஷன், moderate leaders were forced to rethink their strategy and look for new technique of protest. Okay. The failure to annual the partition, moderate leaders, நல்லா புரிஞ்சுங்க, moderate leaders மிதவாதிகள், அதாவது ரொம்ப வைலண்டாக பண்ணாமல் நார்மலாக பண்ணக்கூடியவங்க. The moderate leaders were forced to rethink their strategy, look their new technique of protest. என்ன செய்யலாம், இதை எதிர்த்து எப்படி நம்ம போராடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. The boycott of British goods was one of such method. என்ன செய்தாங்க, இதை பற்றி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, பிரிட்டிஷில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா குட்ஸ், அதை என்ன செய்யணும், நம்ம இதை ஸ்டாப் பண்ணணும், இதை வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ என்ன ஆகுது, த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் குட்ஸ் வாஸ் ஒன் சச் மெத்தட். என்னது, இதை நம்ம என்ன செய்யணும், ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா, however the agenda of Sudesi movement was still restricted to secure an annulment of partition, and the moderates were very much against utilizing the champion to start the full-fledged passive resistance. என்ன செய்தாங்க, அந்த நம்ம சுதேசி நம்ம உள்நாட்டு பொருட்களை வாங்கினா அடுத்த நாட்டு பொருட்களை வாங்கக்கூடாது, அதுக்காக அந்த மாடரேட் லீடர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஃபுல்-ஃப்ளெட்ஜ் முழு ஆக்கத்தோடு என்ன செய்கிறாங்க, அதில் ஜாயின் பண்ணுறாங்க. த மிலிட்டன்ட் நேஷ்னலிஸ்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் வேர் in favor of extending the movement boycott Bengal and to initiate a full-scale mass struggle. என்னாகுது, இந்த மிலிட்டன் நேஷ்னலிஸ்ட் யார், முழுமையான இராணுவத்தில் இருக்கக்கூடிய நேஷ்னலிஸ்ட் பீப்புள். ஓகே. ஆன் த அதர் ஹேண்ட் வேர் இன் ஃபேவர் ஆஃப் எக்ஸ்டெண்டிங் த மூமெண்ட் பாய்காட் பெங்கால். என்ன செய்தாங்க, என்ன செய்யணும், அதில் நம்ம ஃபுல்-ஃப்ளெட்ஜாக நம்ம அதில் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. The day Bengal was officially partitioned 16th October 1905. எந்த நாள், 1905 பார்ட்டிஷன் பண்ணியாச்சு பெங்காலை. was declared as a day of mourning. என்னதாச்சு, அந்த டே டிக்ளேர் பண்ணுறாங்க. thousands of people took bath in the Ganga and marched on the street of Calcutta singing Vande Mataram. என்ன சொல்கிறாங்க, thousands of people, அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன செய்கிறாங்க, கங்கா பேல போய் குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு அப்படியே என்ன செய்கிறாங்க, மார்ச் ஆன் த ஸ்ட்ரீட் ஆஃப் கொல்கத்தா. எங்கே போகிறாங்க, கொல்கத்தாவுக்கு அந்த வழியாக போகிறாங்க. கொல்கத்தா போய் என்ன சிங்கிங் வந்தே மாதரம் எப்படி சொல்லிட்டு போகிறாங்க, வந்தே மாதரம் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே போகிறாங்க. ஓகேயா. அடுத்து பார்த்தீங்கன்னா, பாய்காட் அண்ட் சுதேசி மூமெண்ட் இன் பெங்கால். என்னது பாய்காட்னா உனக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன். பாய்காட்னா என்னது, நெக்லெக்ட் பண்ணுறது, பொருட்களை வாங்காமல் இருக்கிறது, அதுதான் பாய்காட். ஓகேயா. பாய்காட் அண்ட் சுதேசி were always interlinked to each other and part of the wider plan to make India self-sufficient. ஓகே. என்னது, பாய்காட் ஃபாரின் குட்ஸை வாங்கக்கூடாது, சுதேஸ் நம்ம பொருட்களை மட்டும்தான் வாங்கணும், தட் இஸ் இன்டர்லிங்க்ட் அண்ட் பார்ட் ஆஃப் வைடர் பிளான், நல்ல பெரிய பிளான் பண்ணி வச்சுருக்காங்க, டு மேக் இந்தியா செல்ஃப் சஃபிஷியன்ட். நம்ம நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம போதுமான அளவு கிடைக்குதோ நம்ம வச்சு வாழ்ந்துக்கலாம், மற்ற பொருட்களை நம்ம வாங்கக்கூடாது. for major trends can be discerned during the Sudesi movement in Bengal. The moderate trends, constructive Sudesi, militant nationalism, revolutionary terrorism. Moderate trends அப்படின்னா என்னது, moderate என்னது, மிதவாதிகள். கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி, கன்ஸ்ட்ரக்டிவ் அதை சுதேசி இயக்கத்தை கொண்டு வந்தவங்க. மிலிட்டன்ட் நேஷனலிஸ்ட், இராணுவ தேசப்பற்றாளர்கள். ரெவல்யூஷனரி டெரரிசம், என்னது அந்த ரொம்ப வைலண்டாக அதில் ஈடுபடுறவங்க. ஓகேயா. கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி, த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராம் லார்ஜ்லி சப்ரஸ்ட் அப்பான் செல்ஃப் ஹெல்ப். என்னது, இட் ஃபோக்கஸ் ஆன் பில்டிங். த கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம்ஸ் லார்ஜி ஸ்ட்ரெஸ் அப்பான் செல்ஃப் ஹெல்ப். கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராமுக்கு ரொம்ப நிறைய பீப்புள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி செல்ஃப் ஹெல்ப் தான் எங்களுக்கு தேவை அப்படி சொல்லலாம் ஆகிட்டு. இட் ஃபோக்கஸிங் ஆன்
alternative institution of self-government. Okay, that would operate free of British control. எப்படி இருக்கணும், நம்மளவே நம்ம ஆட்சி செய்யணும், மற்றவங்கள நான் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, பிரிட்டிஷ்லேருந்து நம்ம விலகி நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சுதேசி ஷாப் sprang all over the place selling textiles, handloom, soaps, earthenware and match and leather goods. என்னது, சுதேசி ஷோப்ஸ் sprang all over the place selling textiles. என்னச்சுதாங்க, நம்மளாவே உருவாக்கப்பட்ட பொருட்களை சேல்ஸ் பண்ணணும். அது எதெல்லாம்னா டெக்ஸ்டைல்ஸ், ட்ரெஸ்ஸு, ஹேண்ட்லூம் கையால் தயாரிக்கப்பட்டது, சோப்ஸு, அது மேட்ச்சு அண்ட் லெதர் குட்ஸ் எல்லாமே நம்மளாவே என்ன செய்யணும், சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. இன் பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் 1906 த சுதேசி மூமெண்ட் டுக் அ டர்ன். பெரிய ஒரு வரலாற்று முக்கியத்துவமாக இருந்தது. என்னது அது, அண்டர் திஸ் நியூ டைரக்ஷன் சுதேசி ப்ரோக்ராம் இன்க்ளூடட் 4 பாயிண்ட்ஸ். 4 பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்க. சுதேசி மூமெண்ட் 4 பாயிண்ட்ஸு. சுதேசி இயக்கம், பாய்காட் ஆஃப் ஃபாரின் குட்ஸ். என்ன செய்யணும், நம்ம மற்ற அயல்நாடுகளுடைய ப்ராடக்ட் என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. பாய்காட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கோர்ஸ், டைட்டில்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சர்வீஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் சுதேசி இண்டஸ்ட்ரீஸ் செய்யக்கூடாது. பாய்காட் ஆஃப் ஃபாரின் குட்ஸை வாங்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸுக்கு நம்ம அவங்க ரன் பண்ணக்கூடிய ஸ்கூல்ஸ் போகக்கூடாது, காலேஜஸ் போகக்கூடாது, கோர்ட்டுக்கு போகக்கூடாது. டைட்டில்ஸ், அவங்க தந்த டைட்டில்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் கவர்மெண்ட் சர்வீஸ், அவங்க கவர்மெண்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. டெவலப்மெண்ட் ஆஃப் சுதேசி இண்டஸ்ட்ரீஸ், புரியுதுங்களா, நம்ம இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணணும். நேஷ்னல் ஸ்கூல்ஸ் ரீகரேஜ் டு ஆர்ம்டு ஸ்ட்ரகிள் இஃப் பிரிட்டிஷ் ரெப்ரெஷன் பெண்ட் பாய்காட் த லிமிட் ஆஃப் என்டர்ஸ். ஓகே, என்ன செய்யணும், அவங்க அந்த ஸ்கூலுக்கு போகக்கூடாது, காலேஜுக்கு போகக்கூடாது. அதேமாதிரி ஆர்ம்டு ஸ்ட்ரகிள் இஃப் பிரிட்டிஷ் ரெப்ரெஷன், ஏதாவது அவங்க எடுத்து போகிறோன்னா நம்ம அதை எடுத்து போராடணும். அவங்க திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கக்கூடாது. இதுதான் முக்கியமான ஒன்று. ஓகேயா. அடுத்து பார்த்தீங்கன்னா மிலிட்டன் நேஷனலிசம். லாலா லஜபதி ராய் ஆஃப் பஞ்சாப், பால கங்காதர திலக் ஆஃப் மகாராஷ்டிரா, பிபின் சந்திரபால் ஆஃப் பெங்கால், த 3 prominent leaders during the Sudesi movement and were referred to a Lal Paul terminated. ஓகே, அந்த 3 வரை சேர்ந்து நினச்சிதாங்க. இந்த 3 வரை முக்கியமானவங்க. அதான் லால் பால். ஓகே, அந்த 3 வரை இம்பார்ட்டன்ட் பீப்புள். இதில் முக்கியமான ரோலாக இருக்காங்க. பஞ்சாப், பெங்கால் அண்ட் மகாராஷ்டிரா எமர்ஜ் த ஹாட்பேக் மிலிட்டன் நேஷனலிசம் டியூரிங் த சுதேசி மூமெண்ட். ஓகேயா, இதில் பஞ்சாப், பெங்கால், மகாராஷ்டிரா ஏரியாலாம் இதில் ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக இருக்கிறாங்க டியூரிங் த சுதேசி மூமெண்ட். இன் சவுத் இந்தியா டூட்டுக்குரின் பிகம் த இம்பார்ட்டன்ட் லொக்கேஷன் ஆஃப் த சுதேசி. ஓகே, சவுத் இந்தியாவில் இது டூட்டுக்குரின் ரொம்ப முக்கியமான மீப்புளால் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான யாருன்னா பார்த்தீங்கன்னா யார், விஓ சிதம்பரனார். விஓ செக்கிழுத்த சிதம்பரனார் தெரியுங்களா, செக்கிழுத்தவர். சுதேசி ஆர் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ். ஒன் ஆஃப் த காமன் கோல் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் லீடர்ஸ் யார், அச்சு ஸ்வராஜ் ஆர் செல்ஃப் ரூல். எங்களுக்கு என்ன கிடைக்கணும், ஸ்வராஜ் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும், செல்ஃப் ரூல் நாங்களாவே என்ன செய்வோம், ரூல் பண்ணுவோம். However, the leaders differed on the meaning of Swaraj. என்ன மீனிங் ஸ்வராஜ்? நான் என்னது, பூர்ண சுதந்திரம். ஓகே, ஃபார் திலக் ஸ்வராஜ் வாஸ் attain of complete autonomy and total freedom from foreign rule. Tilak Swaraj was என்னது, attain complete autonomy. என்ன செய்யணும், கம்ப்ளீட்டாக முழுவதுமாக எனக்கு என்ன செய்யணும், இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும். அண்ட் டோட்டல் ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபாரின் ரூல். எப்படி இருக்கணும், ஃப்ரீடம் எங்களுக்கு டோட்டல் இதாகவே எங்களுக்கு என்ன செய்யணும், ஃப்ரீடம் கிடைக்கணும் அப்படிங்கிற. அடுத்து ஹோம் ரூல் மூமெண்ட். த இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் வாஸ் ரிவைஸ்ட் and also radicated during the home rule movement. ஹோம் ரூல்னா தலை ஆட்சி, தன்னால் நம்மளாவே என்ன செய்யணும், நம்மளாவே ரூல் பண்ணணும். ஓகேயா. லெட் பை லோகமானிய டிலக் அண்ட் அன்னிபெசன்ட். இதை கொண்டு வந்தது யார், டிலக்கும் அன்னிபெசன்ட் தான் கொண்டு வந்தது. புரியுதா, நம்மளாவே நம்ம ரூல் பண்ணணும், நம்ம இந்தியாவை நம்ம ரூல் பண்ணணும். இந்த ஒரு மூமெண்ட்டை கொண்டு வந்தது யார்,
Tilak and Annie Besant. World War first, India's participation in it was the background for the Home Rule League. இதுதான் முக்கியமான ஒரு பேக்ரவுண்ட் இதாக இருந்தது. When Britain declared war against Germany in 1914, the moderate, the liberal leadership extended their support to the British cause. என்ன செய்துச்சு, வார் முடியுது, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடியுது, அகைன்ஸ்ட் ஜெர்மனியை எடுத்து போராடினாங்க 1914. மாடரேட் அண்ட் லிபரல் லீடர்ஸ் எக்ஸ்டெண்டட் தேர் சப்போர்ட் த பிரிட்டிஷ் காஸ். என்ன செய்தாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இட் வாஸ் ஹோப்டு தட் இட் ரிட்டர்ன் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வுட் கிவ் செல்ஃப் கவர்மெண்ட் ஆஃப்டர் த வார். என்ன செய்வோம், நாங்கள் வார் முடிஞ்சோடனே உங்களுக்கு தந்துடுவோம், நீங்களாகவே செல்ஃபாக ரூல் பண்ணலான்னாங்க. இந்தியன் ட்ரூப்ஸ் வேர் சென்ட் டு த several theatres of the World War, but the British administration remained non-committed to such goal. என்ன செய்தாங்க, பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிமைன் non-committed to such goal. அவங்க எந்த கோலுமே பண்ணலை. what was seen the British betrayal to the Indian cause of the self-government led the fresh call of the mass movement of possible of the British government. ஆனால் அவங்க என்ன செய்தாங்க, நம்மளை பழி தீர்த்துட்டாங்க, நம்மளுக்கு ஏமாற்றிட்டாங்க. நம்மளை கவர்மெண்ட்டு ஃபஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சவொன்னே உங்களுக்கு தந்துடுவேன், சுதந்திரம் தருவோம் அப்படின்னு சொன்னது என்ன செய்யலை, தரல. அதனால் இது ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது யாருக்கு, இந்தியன்ஸுக்கு. ஓகேயா. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஹோம் ரூல் மூமெண்ட் டு அட்டைன் செல்ஃப் கவர்மெண்ட் வித்தின் த பிரிட்டிஷ் எம்பையர் பை யூஸிங் கான்ஸ்டியூஷனல் மீன்ஸ். ஹோம் ரூல் மூமெண்ட்டுடைய முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன, அதாவது குறிக்கோள் என்ன? To attain self-government within British Empire by using the constitutional means. என்னது, நாங்களாகவே ஆட்சி செய்யணும், எங்கள் இந்தியாவை நாங்கள் ஆட்சி செய்வோம். இதுதான் முக்கியமான கான்செப்ட். ஓகே. டு அப்டைன் ஸ்டேட்டஸ் ஆஃப் டொமினியன், ஒரு டொமினியன் அந்தஸ்து, இந்தியாவுன்னு ஒரு அந்தஸ்து தரணும். பொலிட்டிக்கல் பொசிஷன் அக்கார்டட் லேட்டர் டு த ஆஸ்திரியா, கனடா, சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் நியூசிலாந்து. இதே மாதிரி அந்த நாடுகளுக்கு எவ்வளோ இதாக இருக்காங்களோ அது மாதிரி நாங்களும் இருப்போம். To use non-violent constitutional methods to achieve their goal. என்னது, to use non-violent constitutional method, non-violentல இருக்கணும், ப்ளஸ் to achieve their goal. நாங்கள் என்ன செய்யணும், அதே மாதிரி கோல் அச்சீவ் பண்ணுவோம். எங்களுக்கு என்ன கிடைக்கணும், அந்த கோலை நாங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது லக்னோ பேக்ட். அடுத்து லக்னோ பேக்ட்மா, the home rule movement and the subsequent reunion of moderate and the militant nationalism opened the possibility of fresh talks with the Muslims. என்ன செய்தாங்க, மிலிட்டன்ட் நேஷ்னலிஸ்டம், அதாவது இராணுவத்தில் உள்ளவங்கெல்லாம் சேர்ந்து ஓப்பனாகவே நினைச்சுறாங்க, பேசுகிறாங்க முஸ்லீம்ஸ்கிட்ட. அண்டர் த லக்னோ பேக்ட் 1916, காங்கிரஸ் அண்ட் த முஸ்லீம் லீக்ஸ் அக்ரீட் டு தேர் ஷுட் பி எ செல்ஃப் கவர்மெண்ட் இந்தியா as soon as possible. நல்லா புரிஞ்சுக்கமா, நம்ம 1914 ப்ராப்ளம் வந்த பிறகு 1914 முஸ்லீம்ஸ் வேர்ல்டு வார் முடிஞ்சவொடனே நம்மளுக்கு ஃப்ரீடம் தருவேன்னு சொன்னாங்க. ஆனால் ஃப்ரீடம் தரல. அது பிறகு தான் என்ன செய்தாங்க, லக்னோன்னு இடத்துல வச்சு, லக்னோ இஸ் த கேபிட்டல் ஆஃப் யூபி, அங்கே உட்காந்து நினச்சினாங்க, இந்த மாதிரி நம்ம முஸ்லீம்ஸும் ஹிந்துவும் சேர்ந்துட்டோம்னா, நம்ம ஒரு யூனிட்டி ஆகிட்டோம்னா, அப்போ யாரை எடுத்து போராடலாம், பிரிட்டிஷ் எடுத்து போராடலாம், நம்மளுக்கு சீக்கிரமாகவே என்ன செய்யும், இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்காக கூட்டப்பட்டது தான் லக்னோ பேக்ட். சரிங்களா. இன் ரிட்டர்ன் காங்கிரஸ் லீடர்ஷிப் அக்செப்டட் த கான்செப்ட் ஆஃப் த செப்பரேட் எலெக்டட் ஃபார் முஸ்லீம். பட் என்ன செய்தாங்க, அதில் முஸ்லீம்ஸ் லீக் என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு செப்பரேட் எலெக்டட் ஃபார் முஸ்லீம்ஸ், தனி தொகுதி வேணும், முஸ்லீம்ஸுக்கு தனி தொகுதி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. பிரிட்டிஷ் ரெஸ்பான்ஸ் ஆஸ் த டிமாண்ட் ஃபார் அ ஸ்வராஜ் வாஸ் ரைஸ்ட் by Tilak and Annie Besant that gained popularity. The British used the same old folly to isolate the leadership by repressing their activities. Okay. British response Swaraj raised that, யார் ரைஸ் பண்ணுறா, டிலக் அன்னி பெசன்ட் ரைஸ் பண்ணுறாங்க. அதில் என்ன ஆகுது, பாப்புலாரிட்டி, இது பெரிய பாப்புலர் ரிவோல்ட்டாக மாறுது. ஸோ லீடர்ஸ் ரெப்ரஸிங் தேர் ஆக்டிவிட்டீஸ். ஆனால் அந்த இதை என்ன செய்வாங்க, சரியாக ரெப்ரஸ் பண்ணி விடுறாங்க. 1919 இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் மாண்டேகு ஜேம்ஸ் போர்ட் ரிஃபார்ம்ஸ். 1919 என்ன செய்கிறாங்க, மாண்டேகு ஒருத்தர்
ஜேம்ஸ் போர்டுங்கிறது இன்னொருவர். 2 பேரும் சேர்ந்து ஒரு ரிஃபார்ம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வராங்க. அதுக்கு பேர் தான் மாண்டேகு ஜேம்ஸ் போர்ட் ரிஃபார்ம்ஸ் which promised gradual progress of India. என்னது கொஞ்சம் கொஞ்சமாகவே ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேயா, இது 1919 கொண்டு வந்த மாண்டேகு ஜேம்ஸ் போர்ட் ரிஃபார்ம்ஸ். ஓகே, which promised gradual progress of India. So little the progress is there. Okay, a little the progress is there in 1919, which promised gradual progress of India towards self-government. Thus causes deeply disappointed to Indian national. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சோன்னா என்ன ஆகுது, பயங்கர டிஸப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. In the further blow, the government enacted what was called the Rowlatt Act, which provide for arbitrary arrest and strict punishment. Okay, என்னது அடுத்து வந்த law Rowlatt Act, that is Black Act, that is called as Black Act. ஓகே, ரவுலட் ஆக்ட் அடுத்து கொண்டு வராங்க. அந்த ரவுலட் ஆக்ட் வந்ததுலேருந்து அப்படியே நினச்சிதாங்க ஸ்ட்ரிக்ட்லி பனிஷ்மெண்ட், நம்மளுக்கு ஒரு நல்ல இந்தியன்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்கல. ஓகேம்மா, ஓகே கவனி. அடுத்து நெக்ஸ்ட் லெசன்மா நேஷ்னலிசம் இந்தியன் பேஸ். ஓகே, நேஷ்னலிசம் இந்தியன் பேஸ் நல்லா புரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் தட் இஸ் 8th lesson. டோட்டலி ஐ திங்க் த 10th lessons. நவ் திஸ் லெசன்ஸ் மகாத்மா காந்தியை பற்றி படிக்க போகிறோம். ஓகேயா, மோஸ்ட் ஆஃப் த ஏரியா ஃபுல்லி கவர்ட் வித் மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி arrived in India in 1915 from South Africa after fighting for the civil rights of the Indians there for about 20 years. Okay, 20 years நம்மளுக்கு தேவையான சிவில் ரைட்ஸ், அதாவது நம்மளுடைய குடிமை வாழ்வதற்கு தேவையான ரைட்ஸை யார் ஆஃப்ரிக்காவில் போய் சண்டை போட்டு அவங்களாம் சண்டை போட்டுட்டு என்னச்சுதாங்க கண்டிப்பாக மக்களுக்கு ரைட்ஸ் வேணும் அப்படின்னு சண்டை போட்டுட்டு 1915 எத்தனை வருஷம் 20 years சண்டை போட்டுட்டு 1915 எங்கே வந்திருக்காரு, ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தார். ஓகே, he brought with him a new impulse to India politics. நிறைய இதை கற்றுக்கிட்டு இங்கே வந்திருக்காரு. இன்ட்ரடியூஸ் சத்தியாகிரகா, ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார் யார், காந்திஜி. எதை இன்ட்ரடியூஸ் பண்ணார், சத்தியாகிரகா. சத்தியாகிரகா மீன்ஸ் என்னது, நான் வைலன்ஸ், வைலண்ட் இல்லாமல் அமைதியான முறையில் போராட்டத்தை எழுப்பி நமக்குடைய சுதந்திரத்தை வாங்கணுங்கிறது தான் இவருடைய முக்கியமான கான்செப்ட். which he had perfected in South Africa that would be practiced by men and women, young and old. ஓகே, இது என்னச்சுதாங்க அமெரிக்காவில் பொம்பளைகள் ஆம்பளைகள் சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே என்னச்சுதாங்க இதில் ஜாயின் பண்ணாங்க. as a person dedicated to the cause of the poorest of the poor, he instantly gained the goodwill of the masses. As a person dedicated to the cause of the poorest of the poor. ஓகே, ஒவ்வொரு பர்சன்ஸும் டெடிகேட் பண்ணுறது poorest of the poor, இலைகள் கடைசியோட இலையாகவே இருக்கிறான். இன்ஸ்டன்ட்லி கெயின்டு குட்வில் ஆஃப் த மாஸ், ஆனால் ஒரு நல்ல ஒரு பேர் வாங்குகிறான். இன் திஸ் லெசன் வி ஆர் சி தட் காந்தி ட்ரான்ஸ்ஃபர்ட் த இந்தியன் நேஷனல் மூமெண்ட். நம்ம இந்த லெசனில் என்ன படிக்க போகிறோம், காந்திஜி எப்படி நேஷ்னல் மூமெண்ட்டில் இன்வால்வ் ஆகி நம்ம மக்களுக்கு என்னென்ன செய்தார் அப்படிங்கிறத நம்ம லெசனில் படிக்க போகிறோம். ஓகே, காந்தி அண்ட் த மாஸ் நேஷ்னலிசம், எவல்யூஷன் ஆஃப் காந்திஜி. Mohandas Karamchand Gandhi was born on October 9, 1869 into a well-to-do family in Porbandar, Gujarat. என்னை பிறந்தார் October 2 1869 பிறந்தார். எங்கே, போர்பந்தரில் பிறந்தார், குஜராத்தில். ஃபாதர் Abba Gandhi and was the Diwan Porbandar and later became Diwani of Rajghat. அப்பா யார், அப்பா அபா காந்தி அண்ட் the Diwan of Porbandar, திவானாக இருந்தார். லேட்டர் பிகம் திவான் ஆஃப் ராஜ்காட்டாக இருந்தார். மதர் புத்திலிபாய் இன்ஃப்ளூயன்ஸ்ட் த யங் காந்தி. என்னென்னா அம்மா ரொம்ப யங் காந்தி மேல்கிட்ட ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தவங்க. ஆஃப்டர் பாசிங் த மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன்,
அப்போவே என்ன படிச்சிருக்காரு, மெட்ரிகுலேஷனில் படிச்சிருக்கிறாரு. காந்தி sailed to the England 1888 to study law. என்ன செய்தாங்க, லா பட்டம் படிப்பதற்காக எங்கே போனார், இங்கிலாந்துக்கு போயிருக்கிறாரு. காந்தி ஆஃப்டர் பிகமிங் ஏ பாரிஸ்டர் ஆன் ஜூன் 1891 காந்தி ரிட்டர்ன் டு இந்தியா. 1981 அங்கே படிச்சுட்டு எங்கே வராரு, இந்தியாவுக்கு வராரு 1981. ஆஸ் ஏ ஃபிம் பிலீவர் இன் பிரிட்டிஷ் சென்ட் ஏ ஜஸ்டிஸ் அண்ட் ஃபேர் ப்ளே. என்ன செய்தார், காந்தி ரிட்டர்ன் டு இந்தியா வரும்போது firm believer of in British sense of injustice. What is my injustice? Justice, British sense of justice and fair play. What is my justice? நீதி நியாயங்களோட இருக்கணும் அப்படி நினைக்கிறார். ஓகேயா?